வருகின்றேன், என் இதயம் உரையில் வாருமே. கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன்னிடலில் நான் என்றும் வாழ்வேனையா. இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதய உரையில் எண்ணில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதய உரையில் எண்ணில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Help Velangani who are watching the same. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்பது அவ்வளவு இனிமையானதாகவும் எளிமையானதாகவும் இருந்தாலும் அவர் விட்டு செல்கின்ற அந்த விழுமியங்களை நம்முடைய வாழ்வாக்கு என்பது அவரை ஏற்றுக்கொள்வதோடு அவரது நற்செய்தியையும் நம்முடைய உள்ளத்தில் வாழ்வாக்கி அதை வாழ்ந்து காண்பிப்பதாக அர்த்தமாகிறது. எனவேதான் நாம் இந்த நாளிலே இயேசுவை ஏற்போம், இயேசுவும் நம்மை ஏற்பார் என்ற ஒரு தலைப்பின் வழியாக இன்றைய நாளில் இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே அந்த அழைப்பை ஏற்று வாழ வரம் வேண்டி நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் என்னை பார்த்து அதற்காக மனமருந்தி நம் இறைவனிடம் மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்துகொள். உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன் புலம்படப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் உலகில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். நெறி பிறழாதீர்கள், பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். முந்தைய தலைமுறைகளை எண்ணி பாராதீர்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்தவர் யார்? ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர்கள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோர்கள் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 37 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய். நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள்,
உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார். ஆண்டவரை நம்பீரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரை நம்பீரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை. பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். தீமையினின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பார். ஆண்டவரை நம்பீரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரை நம்பீரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல,
என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைசிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் மற்ற மனிதர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று மற்றவர்களுக்கு முன்பாக தான் அதிகாரத்தோடும் ஆட்சியோடும் இருக்க வேண்டும் என்று எல்லா மனிதனும் அந்த அதிகாரத்தை தொட நல்ல வழிகளில் முதலில் ஆரம்பிக்கின்ற அந்த மனிதன் இறுதியில் அவன் அந்த இடத்தை அடைவதற்காக பல தீய வழிகளையும் தீய எண்ணங்களையும் எல்லா மனிதனையும் அவன் அழிப்பதற்குரிய இடத்திற்கு அவன் சென்று விடுகிறான். அவனுடைய வாழ்வின் நோக்கத்தையும் அந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற அவனுடைய எண்ணமும் மாற்றமடைந்து விடுகிறது. அப்படி என்றால் உண்மையில் ஒருவனை ஆட்சி செய்ய வேண்டுமென்றால் மற்றவர்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்றுதான் அதனுடைய அர்த்தமாக, அதனுடைய ஆட்சியினுடைய முழு உண்மையாகவும் இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொருவனும் அவன் வாழ்வதற்கு உரியவனாகவும் இருக்கின்றான் என்பதைத்தான் இந்த உரிமைகள் அனைத்தும் நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஆனால் அது நாளாக அது தவறான ஒரு வழிக்கு இட்டு சென்று விடுகிறது. அதே போன்ற ஒரு நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தியிலும் கூட நடக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய இறப்பை பற்றி அறிவிக்கின்ற அந்த நேரத்திலே சீடர்களோ தங்களில் யார் பெரியவர் என்று அவர்களுக்குள் வாதாடி கொண்டிருக்கின்ற சீடர்களாக மாறிவிட்டார்கள். இன்றைய நற்செய்தியை எடுத்துக்கொண்டோமே என்றால் 4 வித பகுதிகளாக பிரிக்க முடியும். முதல் பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இறக்கப் போவதை பற்றியும் அவர் தனிமைப்படுத்தப்பட்டதை பற்றி சொல்லுகின்றார். இரண்டாவது பகுதியை பார்க்கின்ற பொழுது அவருடைய திருத்தூதர்கள் யார் தங்களுக்குள் பெரியவர் என்று அவர்களுக்குள் போராடி கொண்டிருப்பதை பற்றி பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையை நடுவிலே நிறுத்தி இந்த குழந்தையைப் போல நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார். நான்காவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் விண்ணுலகில் எத்தகைய நிலையை தொட்டிருக்கிறேன் என்பதையும், நான் விண்ணுலகில் என்னுடைய தந்தையை முன்பாக உங்களை ஏற்றுக்கொள்ள இருக்கின்றேன் என்பதையும் தன் அதிகாரத்தை அங்கு எடுத்து காட்டுகின்றார். இதில் முதல் பகுதியை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறேன். முதல் பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையாக இருக்கத்தான் விரும்புகின்றார். அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு எவ்வாறு ஒரு குழந்தையை நாம் பார்த்தோம் என்றால், அந்த குழந்தை தான் தனிமையாக இருந்தாலோ அல்லது பெற்றோர் அடித்தாலோ அல்லது பெரியவர்கள் அடித்தாலோ அல்லது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தாலோ அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? அந்த குழந்தை அந்த தாயிடமோ அல்லது அந்த தந்தையிடமோ ஓடி சென்று அரவணைத்து அந்த தாயினுடைய துணையை நாடி நிற்பது போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தந்தையாம் கடவுளினுடைய துணையை நாடி அரவணைத்து ஓடி தேடிக்கொண்டு அவரோடே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால்தான் அவர் தந்தையோடு இருப்பதற்காக தனிமையை நாடியவராக இருந்தார். அதே வேளையிலே தான் எதற்காக இந்த உலகிற்கு வந்தேன் என்பதை அவர் முழுமையாக அறிந்திருந்தார். அதனால்தான் அவர் தான் பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட வேண்டும், 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுப்பப்படுவேன் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கூறுகின்றார். ஆனால் தன்னுடைய சீடர்களோ அதை புரிந்து கொள்ளவே இல்லை. அதற்கு மாறாக அவர்களின் எண்ணமானதோ வேறு ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் அவர் இருந்த அதே இடத்திற்கு, அந்த தலைமை இடத்திற்கு தான் வர வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நற்செய்தியுடைய 2வது பகுதியில் அவர்கள் ஒருவர் அந்த அதிகாரத்தை பெற வேண்டும் என்று வாதாடி கொண்டிருந்தார்கள். சற்று யோசித்து பாருங்கள், அவர்கள் எப்படியெல்லாம் வாதாடி இருப்பார்கள் என்று. பேதுருவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் சொல்லியிருப்பார், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நீ பாறையாக இருக்கிறாய் என்று என் மீதுதான் இந்த திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நான் தான் தலைமைக்குரியவனாக இருப்பேன் என்று அவர் வாதாடி இருக்கலாம்.
அதே வேளையிலே பிலிப்பு மந்திரையாவும் சொல்வது போல அவர்கள் நாங்கள் இருந்ததால் தான் 5 அப்பங்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்க முடிந்தது, எனவே நாங்கள் இல்லை என்றால் இது நடந்திருக்கவே முடியாது என்று அவர் சொன்னதால் இதற்கு நாங்கள் தலைமையாக இருக்கத்தான் வேண்டும் என்று கூட சொல்லி இருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் மத்தேயுவை பார்க்கின்ற பொழுது நீங்கள் உங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் ஒரு படித்தவனாக தேர்ந்து தெளிந்தவனாக இருக்க வேண்டும், எனவே அதற்கு நான் தான் தகுதியானவர் என்று அவர்களுக்குள் வாதாடி இருக்கலாம். இப்படி அவர்கள் ஒருவரை தங்களை முதன்மைப்படுத்தியவர்களாக இருந்தார்களே அன்றி அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அதை அவர்கள் மறந்துவிட்ட மனிதர்களாக மாறினார்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மீண்டுமாக அழைப்பை விடுத்து அவர்களுக்கு தேர்ந்து தெளிந்த ஒரு அறிவை கொடுக்க வேண்டும் என்று, அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று அவர்களை அழைக்கின்றார். ஆனால் அவர்களிடம் இயேசு கேட்கின்ற பொழுது நீங்கள் என்ன வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்களால் சொல்ல முடியவில்லை. காரணம், அவர்கள் அழைக்கப்பட்டதோ புனித பணிக்காக அழைக்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய செயலோ ஒரு தவறான செயலுக்கு தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மற்றவனை அடக்கி ஆள வேண்டும் என்ற ஒரு தவறான ஒன்றை நிலையை தொட்டதற்காகத்தான் அவர்கள் வாயை திறக்க முடியாமல் அஞ்சியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களின் நிலையை அறிந்து அவர்களை கண்டிக்கவில்லை, மாறாக அவர்களுக்கு அந்த உண்மையை எடுத்துச் சொல்ல அவர் விரும்பினார். அதனால்தான் ஒரு குழந்தையை நடுவில் நிறுத்தி அந்த குழந்தை போல நீ மாற வேண்டும் என்று கூறுகின்றார். அங்கு குழந்தையாக இருப்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் அங்கு குழந்தையாக காட்டப்படுகிறது. ஏனெனில் நான் நற்செய்தியினுடைய முதல் பகுதியில் சொன்னது போல இயேசு தன்னை ஒரு குழந்தையாக பாவித்து தந்தையாம் கடவுளோடு ஒன்றாய் அரவணைத்து அவரது பாதத்திலேயே அரவணைப்போடு இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே போன்றுதான் இங்கு அதே குழந்தையாக நான் இங்கு நிற்கின்றேன். இந்த ஒன்றுமில்லாத இந்த குழந்தையின் மீது தான் உங்களது பாவங்களை எல்லாம் என் மேல் சுமத்துகின்றீர்கள். உங்களது பாவங்களை எல்லாம் என் மீது சுமத்துவதோடு மட்டுமல்லாமல் உங்களது பழிகளையும் உங்களது இரக்கமற்ற செயல்களையும் உங்களது எல்லா விதமான அநியாயங்களை எல்லாம் என் மீது சுமத்துகின்றீர்கள். எனவேதான் நான் அடிப்படை இருக்கின்றேன், வழியாக இருக்கின்றேன் என்பதைத்தான் இங்கு அந்த குழந்தையின் வழியாக அவர் கத்தாத செம்மறியாக தூய மறுவாக இருந்தும் என்னை நீங்கள் கொலை செய்ய இருக்கிறீர்கள் என்றும், எனவே நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உண்மையில் உங்களுக்கு என்னை புரியும், நான் என்னுடைய எதற்காக இந்த உலகிற்கு வந்தேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் முழுமையாக என்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற அவரது குழந்தையாக நடுவே நிற்கின்றேன் என்றுதான் இங்கு சொல்லாமல் அவர் சொல்லுகின்றார். அதே வேளையிலே நான் இறந்து விண்ணகத்திற்கு சென்ற பிறகு உங்களுக்காக என் தந்தையிடம் பரிந்து பேச இருக்கிறேன். ஏனெனில் நான் சொல்வதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்காக என் தந்தையிடம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக நான் பரிந்து பேசுவேன் என்றுதான் இயேசு இந்த நற்செய்தியுடைய இறுதி பகுதியிலே தன்னை ஏற்றுக்கொள்பவருக்காக அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்கின்ற உண்மையை எடுத்து சொல்லுகின்றார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்றால் அவ்வளவு சுலபமான ஒன்றா என்று கேட்டோம் என்றால் அது அவ்வளவு சுலபமான ஒன்று அல்ல. மாறாக இன்றைய முதல் வாசகத்தில் தெல்ல தெளிவாக நம்முடைய வார்த்தையின் வழியாக எடுத்து காட்டப்படுகிறது. இயேசுவின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு அவருக்கு பணிபுரிய வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் சோதனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தகைய சோதனைகளை எல்லாம் அவர் கடந்து சென்றார். நீங்கள் உள்ளத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் மனிதன் இயல்பிலே நம்மால் அந்த உண்மையுள்ள மனிதர்களாக மாற முடியாத சூழலில் மனித இயல்புகளால் பல நேரங்களில் தவழ்ந்து வீழ்ந்து கொண்டுதான் இருந்தாலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய உண்மையில் மாற வேண்டும் என்றும், நீங்கள் துன்ப வேளையிலே நீங்கள் பதற்றமுடன் செயல்படாமல் இருக்கவும், ஆண்டவரை சிக்கன பற்றி கொள்ளவும், அவரை விட்டு விலகாமல் இருக்கவும், உங்கள் வாழ்க்கையில் முடிவில்லா வளமை அடைய கிறிஸ்துவை மட்டுமே நீ நாட வேண்டும். அதற்காகத்தான் அவர் உங்களுக்கு தன்னுடைய இறை வார்த்தை முழுவதையும் எடுத்து காட்டி இருக்கின்றார் என்றும், உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு
பொன்னை புடமிடுவது போல நான் உன்னை புடமிட்டு உன்னுடைய பாவங்களிலிருந்தும் உன்னுடைய துன்பங்களிலிருந்தும் உன்னுடைய சோதனைகளிலிருந்தும் உன்னுடைய அவமானங்களிலிருந்தும் உன்னுடைய துன்பங்களிலிருந்து இவை எல்லாவற்றிலும் இருந்தும் உன்னை நான் புனிதப்படுத்தி என்னுடைய வழிக்கும் என்னுடைய விண்ணகத்திற்கும் உன்னை ஒரு அடையாளமாக எடுத்துக்காட்ட, ஒரு நற்செய்தியாக எடுத்துக்காட்டத்தான் உங்களுக்கு நான் என்னுடைய வார்த்தைகளை விட்டுச் செல்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நற்செய்தி பணியையும் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ முடியும் என்பதையும் அவர் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பொன்னை புடமிடுவது போல புடமிட்டு அவர் உங்களுக்கு வாழ்ந்து காண்பித்த அத்தனை வாழ்வையும் நீங்களும் வாழுங்கள். அப்பொழுது நீங்களும் நடமாடும் நற்செய்தியாக மாறுவீர்கள். நீங்கள் இங்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல அவரும் விண்ணகத்தில் உங்களுக்காக தன் தந்தையிடம் ஏற்று பரிந்து பேசுவார். அதற்காக தொடர்ந்து செவியுங்கள். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்தே தருகின்றேன். என்னோடு இணைந்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களின் வெளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மாறையே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மத்திரு அவையின் நம்பிக்கைக்கு நோக்கி திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோ, பண்பாடி விருந்துண்டோ. கொண்டாடி மகிழ்ந்திடுவோ, பண்பாடி விருந்துண்டோ. விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. உடலும் உயிரும் என என்னோடு வருவான், உறவினில் நீ மலர்வான். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பான், வாழ்வினில் துணை வருவான். உடலும் உயிரும் என என்னோடு வருவான், உறவினில் நீ மலர்வான். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பான், வாழ்வினில் துணை வருவான். உன்னோடு நானும் உணவாகுவேன், என்னோடு நீயும் உறவாடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது
உறவின் விருந்திது கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் பண்பாடி விருந்துண்டோ கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் பண்பாடி விருந்துண்டோ விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணைப்பை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கொடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களில் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இனிய உன் நாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமை நீயே கவியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமை நீயே கவியோர் திரவியமே.